Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா செட்டிநாடு எறா கிரேவி. அதுக்கு தேவையான ingredients என்னன்னா பாப்போம் வாங்க. எறா 1/2 kg க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, சோம்பு, மிளகுத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை ஒரு 4 இலையை கிள்ளி போட்டுக்கிறேன், கொத்தமல்லி தேவையான அளவு, லெமன் வந்து விதை எடுத்து ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஜூஸு. இது வந்து நம்ம எறாவை மேக்னேட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுங்கள். மீந்த உப்பு வந்து நம்ம மசாலா செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும். இப்போ மேக்னேஷன் பண்ணியாச்சு எறாவை. எறா மேக்னேஷன் பண்ண எறாவை வந்து ஃப்ரிட்ஜு இல்லைனா அவுட் சைடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துருச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகா. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்கிறது செட்டிநாடு எறா கிரேவி. இப்போ எண்ணெய் சூடான உடனே நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகா எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதங்கின பிறகு தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கே போகணும். அப்போ தான் சூப்பராக வரும் செட்டிநாடு எறா கிரேவி. இப்போ வதங்கி வந்தவுடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் பேஸ்ட்டும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்குங்க. தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கணும். இப்போ தக்காளி மிக்ஸ் பண்ண உடனே 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் தக்காளி நல்லா வெந்து வரணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட குக் பண்ணலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். தக்காளி வெந்து வந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போனோம். தக்காளி வேகாமல் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா தக்காளி வேகாமல் போயிடும். அதனால் தக்காளி வெந்த பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போது கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி ஆட் பண்ணாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க 1 நிமிஷம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு தக்காளியில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கின்னு கிரேவி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மசாலா வந்து 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கு, ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம மேக்னேஷன் பண்ண எறாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மேக்னேஷன் ஆகி வந்திருக்கு. இப்போது மேக்னேஷன் பண்ண எறாவை நம்ம ஆட் பண்ணிப்போம். அதில் தக்காளியில் ஆயில் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்த பிறகு தான் நீங்கள் மேக்னேஷன் பண்ண எறாவை ஆட் பண்ணணும்.
இப்போது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா நாலா பக்கமும் நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். கிரேவி பதத்துலேயே குக் பண்ணணும். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா குழம்பாயிடும். அதனால் எறா போட்ட பிறகு 5 நிமிஷம் தான் குக் பண்ணணும். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எறாக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளேயே எறா வெந்துடும். நீங்கள் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஆயிலெலாம் தனியாக வெளியே விடுது. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம், 3 நிமிஷம் லோ ஃப்ளேம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக கிரேவி பதத்துக்கு இதுதான் கரெக்டான பதம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எறா டேமேஜ் ஆகாத அளவுக்கு. சைடில் எதனா மசாலா கடாயில் இருந்ததுன்னா அதெல்லாம் இறக்கி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ளேம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இந்த டைமில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சம்பழத்தில் கொட்டை எடுத்துகிட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்குங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பிழியணும். இப்போ ஜூஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. செட்டிநாடு எறா கிரேவியில் இப்போ லெமன் ஜூஸ் பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சூப்பரான செட்டிநாடு எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிநாடு எறா கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபில் ஆல் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.